Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome you back on behalf of Ilm Open School. So, in the last video, we have seen about the different types of micronutrients. In that, we have seen the functions of vitamins, water soluble vitamins, and fat soluble vitamins. And then we have also seen about different types of minerals and its functions and its sources. So, in this video, we are going to see the nutritional requirements. That is, to the last two or three videos, we came to know that nutrients are very much essential to run our day to day life. Without nutrients, without food, without healthy food, we cannot do anything. So, everything has its limit, right? For example, if you are eating too much of carbohydrates, what it happens? It leads to obesity. If you are taking too much of water, what it happens? It also causes some problem in your kidneys. So likewise, every nutrient has its required amounts to be taken by an individual. So that is called as nutritional requirements. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா நிறைய என்னென்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட சோர்சஸ் என்ன எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஓகே, அடிக்குவேட் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த நியூட்ரியன்ஸோட வேலையை கரெக்டா செய்யும். சரிங்களா? இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட், நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்க டெய்லி ஃபுல்லா ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற நியூட்ரியன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நமக்கு என்ன வரும்? ஒபிசிட்டி அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் தான் வருமே தவிர நமக்கு அதனால யூஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நியூட்ரியன்ஸையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுல நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அது எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதை எல்லாரும் சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் காமனா இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க, 100 கிராம் எடுத்துக்கோங்க, 20 கிராம் எடுத்துக்கோங்க, 50 கிராம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு சில அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு தேவை. எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும், அதை யாரு நமக்கு ரெக்கமெண்ட் பண்றா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா, இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் அதே அளவு தேவை, பெரியவங்களுக்கும் அதே அளவு தேவையா, இல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இப்ப இந்த நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். So first of all, we have to know what are all the factors that influence the nutritional requirements. So as I said earlier, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நியூட்ரியன்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து சாப்பாடு ஊட்ட அவசியம் இல்லை. ஸோ breast milk is more than enough for that 6 months old child. ஓகேவா? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம எந்த ஃபுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் வாட்டர் 6 மாசம் வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு தண்ணி கூட தேவையில்லை. breast milk மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இது எப்படி மாறுது? ஒவ்வொரு ஏஜுக்கு மாறுதா? இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போம்? ஸோ வில் கிவ் சம் செமி சாலிட் ஃபுட் அந்த மாதிரி கொடுப்போம். அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் ஒரு விதமா கொடுப்போம். அப்புறம் 2 இயர்ஸ்ல கொடுப்போம். ஓகே, ஒரு 18 ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ஓல்டு பர்சன், ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில நியூட்ரியன்ஸை கம்மி பண்ணிட்டு சில ஃபுட்டை அதிகமாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஏஜ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஜ் தான். அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் வில் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட் ஆர் வெயிட். ஒருத்தவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க, ஒருத்தவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்க, அதை வச்சு அவங்களோட நியூட்ரியன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஃபார் திஸ் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். If a person is too fat, okay, moreover he or she is around 100 kilograms,
whether we will give more amount of carbohydrate to them? No, not at all. We will cut down that carbohydrate. ஓகே, ஒருத்தவங்க ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, ரொம்ப குண்டா இருக்காங்க, ஒரு 100 kg இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கார்போஹைட்ரேட்டை குறைச்சிடுவோம், ஃபேட்டை குறைச்சிடுவோம், மித்த நியூட்ரியன்ஸை தான் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? அதுவே வந்து if a person is very lean, a person is very um, lean as such, he or she is just 30 or 35 kgs in the age of 20. This is very low, right? So in this time we will increase some more amount of carbohydrates and fat. நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கொடுப்போம், ஃபேட்ஸ் கொடுப்போம், ப்ரோட்டீன்ஸ் கொடுப்போம், எல்லாத்தையுமே அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் வெயிட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். தேர்ட் திங் வந்து செக்ஸ் ஆர் ஜெண்டர், வெதர் த பர்சன் இஸ் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். why it is important அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மேல் ஹாவ் மோர் மசில் தேன் ஃபீமேல்ஸ், ரைட்? மேலுக்கு வந்து மசில் வந்து அதிகம் ஃபீமேல்ஸை விட. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகம் மேலே கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ஜெண்டரும் என்ன பண்ணுது, அவங்களோட பாடியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது. ஸோ அப்படி இருக்கும் போது மேன் ரெக்வயர் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேன் விமென். ஓகே, ஸோ அதனால gender is also an important factor that influence the nutritional requirements. Next thing is climatic conditions. ஸோ எந்த ஏரியாவில் வந்து அந்த மக்கள் வாழ்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் இஸ் லிவிங் இன் அ ஹில் ஸ்டேஷன், ஹில்லி ஏரியாஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேட் அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஃபேட் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த குளிரை வந்து தாங்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அங்கே வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் தேர் வில் பி no any amount of iodine present in the vegetables which is grown in that hilly areas. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி வந்துடக்கூடாது. we have to increase some intake of iodine. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்தும் அவங்களுக்கு என்ன மாறும் அப்படின்னா நியூட்ரியன்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மாறும். நெக்ஸ்ட் திங் வந்து ஹெல்த். ஒருத்தவங்க எந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, whether he is normal or whether he is abnormal or he is suffering from some other diseases. So அதுக்கேற்ற மாதிரி the requirements of nutrients will be differed. Next, occupation. This is also one important thing. For example, a person is working in a school as a teacher. ஸோ டீச்சராக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருக்காது. ஜஸ்ட் அவங்க வந்து போவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, உட்காருவாங்க, தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா செடென்ட்ரி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒர்க் இல்லாமல் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்க செடென்ட்ரி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க செலவழிக்கிற எனர்ஜி கம்மி, அதனால நம்ம கொடுக்க போகிற எனர்ஜியும் கம்மியாக தான் கொடுக்கணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் கிவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆர் ஃபேட் டு தெம், என்ன ஆகும்னா அவங்க எனர்ஜி செலவழியாதப்போ the excess of carbohydrate will be stored as a fat. அதனால தான் ஒபிசிட்டி வருது. புரியுதா? ஸோ அதே மாதிரி அடுத்து மாடரேட் ஒர்க்கர். சாதாரணமாக இப்போ எப்படி சொல்றது, இஃப் தேவர் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனிஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு வேலைகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி வேலையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அளவு நம்ம எனர்ஜி, கார்போஹைட்ரேட் எல்லாமே கொடுப்போம். இப்போ ஹெவி ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான லோட் மேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வில் கிவ் சம் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் எல்லாமே அதிகமாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஆக்குபேஷன், ஒருத்தவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுமே it will determine the nutritional requirements. The last thing is physiological condition. Physiological conditions பொறுத்த வரைக்கும், if a patient is suffering from blood pressure, okay, if a patient is suffering from blood pressure, அப்போ நம்ம என்ன கம்மி பண்ணுவோம், we will give very less amount of sodium, அதாவது சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். அதே மாதிரி if a patient is suffering from diabetes,
சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கார்போஹைட்ரேட்டை கட் டவுன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட பாடியோட physiological conditions வச்சுமே nutrients requirements will be differ. So these are all the main factors that influence the nutrient requirement. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவைப்படுது அப்படின்றத எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்னா இந்த 7 ஃபேக்டர் வச்சு தான் மெயினாக நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஏஜ், height or weight, sex or gender, climatic condition, health, occupation and physiological condition. Okay, fine. Okay, ஸோ இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ யார் இதை வந்து நமக்கு கொடுப்பா, எப்படி நம்ம இந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, ICMR அப்படின்னு சொல்லுவாங்க. They have conducted a lot of research regarding the nutritional requirements of a person, and finally they have recommended a nutritional intake for various age groups. ஸோ ஃபைனலாக நிறைய ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக ஒருத்தவங்க எவ்வளோ நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும், எந்த ஏஜ் குரூப்ல எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they have given one table. அந்த டேபிளுக்கு பேர் தான் RDA. RDA is nothing but recommended dietary allowances. recommended dietary allowances அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆளு ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், எவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும், எவ்வளோ ஃபேட் எடுத்துக்கணும், எவ்வளோ விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டும் அவங்க எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்றத நிறைய ரிசர்ச் பண்ணி இந்தியாவுக்கு மெயினாக இந்தியாவில் உள்ள பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். யார் இதை ரெக்கமெண்ட் பண்ணா? ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். மெயினாக ஏஜ் குரூப்பை வச்சு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேபிள் வந்து இன் யோர் புக் இட் இஸ் நாட் அப்டேட்டட். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் கிவன் யூ த ரீசெண்ட் அப்டேட் ஆஃப் RDA. 2020 ரீசெண்டாக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் RDA டேபிள் ஃபார் இந்தியன்ஸ் விச் இஸ் கிவன் இன் த இயர் ஆஃப் 2020. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப், ஓகேவா, செகண்டில் வந்து கேட்டகரி ஆஃப் ஒர்க், என்ன டைப் ஆஃப் வேலை அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா மென் ஆர் விமன், செக்ஸ் வந்துருச்சா, இன்ஃபேன்ட்ஸ், சில்ட்ரனுக்கு ஒவ்வொரு ஏஜ் பிரிச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ்லேயே பாய்ஸ், கேர்ள்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஒர்க், இதில் வந்து செடன்ட்ரி, மாட்ரேட், ஹெவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. செடன்ட்ரியாக ஒர்க் பண்ணுறவங்க, மாட்ரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிலோ பாடி வெயிட், அவங்க எவ்வளோ பாடி வெயிட் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க மென் செடன்ட்ரி, மாட்ரேட், ஹெவி 3 வேலை பார்க்குறவங்க. பாடி வெயிட் 65 கிலோகிராம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும்னா 54 கிராம் பர் டே. ஒரு நாளைக்கு 54 கிராம் ப்ரோட்டீன் வந்து அவங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் 130 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்கணும். கால்சியம்னா 1000 mg, 1000 milligram per day they have to take. Then magnesium 385 milligram, iron 19 milligram, zinc 17 milligram. அந்த மாதிரி ஒவ்வொரு அயோடின் வந்து 150 மைக்ரோகிராம். மைக்ரோகிராம்னா ரொம்ப கம்மி, மில்லிகிராமோட கம்மி மைக்ரோகிராம். ஓகே, அதுக்கப்புறம் தயமின் பொறுத்த வரைக்கும் செடன்ட்ரி, மாட்ரேட், ஹெவிக்கு மாறும். செடன்ட்ரி ஒர்க்கராக இருந்தால் 1.4, மாட்ரேட்டாக இருந்தால் 1.8, ஹெவியாக இருந்தால் 2.8. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மேக்ரோநியூட்ரியன்ட், மைக்ரோநியூட்ரியன்ஸில் சில நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் நியூட்ரியண்ட்டை மட்டும் எடுத்து அதோட வேல்யூ மட்டும் நீங்கள் படித்தா போதும்.
ஸோ அடுத்து என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். மினரல்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பொட்டாசியம், காப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் யூஸ்ஃபுல் இன் யர் டே டு டே லைஃப். ஹோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யூ கேன் அப்ளை இன் யுவர் டே டு டே லைஃப். உங்கள் வீட்டில் இந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பசங்க இருக்கலாம், இல்லை ப்ரெக்னென்ட் விமன் இருக்கலாம், லாக்டேட்டிங் விமன் இருக்கலாம். அவங்களுக்குலாம் எவ்வளோ அயோடின் எடுத்துக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. ஸோ வி ஹாவ் சீன் வாட் இஸ் ஆர்டிஏ, எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற டேபிள் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபுட், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இப்போ ஃபுட்டுக்கு, நியூட்ரிஷன், ஹெல்த்துக்கு மூணுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். First thing is, nutrition is a study of process by which the living organism receives and utilizes the materials necessary for growth, renewal and maintenance. இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னா அது ஒரு படிப்பு. இட் இஸ் எ சயின்ஸ் ஆர் இட் இஸ் எ ஸ்டடி. எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு லிவிங், ஒரு உயிர் வாழ்கிற ஒரு பொருள் இட் ரிசீவ்ஸ், பெற்றுக்கொள்ளுது. என்னத்தை பெற்றுக்கொள்ளுது? ஏதோ ஒரு மெட்டீரியல் ஃப்ரம் த ஃபுட்டிலேருந்து ஒரு மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு அது வளருது. இல்லை ரினியூவல் இஸ் நத்திங் பட், இப்போ ஏதோ ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த புதுசாக அந்த டிஷ்யூ வளருது இல்லையா, தட் இஸ் ரினியூவல். அடுத்து மெயின்டெனன்ஸ், இருக்கக்கூடிய பாடியை மெயின்டைன் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்றது இட் இஸ் அ ஸ்டடி ஆர் அ சயின்ஸ் ஆஃப் அ ப்ராசஸ். எதை பற்றி? ஒரு லிவிங் பீயிங் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கும் போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸை அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது வளருது, ரினியூவல் ஆகுது, மெயின்டெனன்ஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். ஸோ அந்த ஃபுட்லேருந்து மெயினாக நமக்கு கிடைக்கக்கூடியது தட் இஸ் நியூட்ரியன்ஸ். எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை அவர் ஃபுட் ஆர் கால்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே. ஸோ அடுத்து ஹெல்த்னா என்ன? ஹெல்த் ஏற்கனவே நம்ம டெஃபினிஷன் பழைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹெல்த் ஆஃப் அ பர்சன் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டஃப் கன்சியூம்ட். ஒருத்தவங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குட் நியூட்ரிஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் ஃபார் குட் ஹெல்த். ஒரு நல்ல ஹெல்த் ஒருத்தவங்களுக்கு வேணும்னா அதுக்கு கண்டிப்பாக குட் நியூட்ரிஷன் தேவை. I will give you an example. Okay. If a person is not at all taking any vegetables or fruits, எந்த விதமான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது, ஜஸ்ட் they were eating ரைஸ் மட்டுமே சாப்பிட்றாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஃபுட் வந்து ரைஸ் மட்டுமே சாப்பிட்றாங்க. இட் வில் லீட் டு சம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. நியூட்ரியன்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. வெறும் கார்போஹைட்ரேட்டில் உள்ள எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும். ஸோ அதனால அவங்க ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஹெல்த் அஃபெக்ட் ஆனால் தே கேனாட் ஈட் ப்ராப்பர்லி, ஒழுங்காக சாப்பிட முடியாது, திரும்ப நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும், திரும்ப ஹெல்த் ஒர்சன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஃபுட்டு, நியூட்ரிஷன், ஹெல்த் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்த் கண்டிஷன் வரும். ஒரு குறிப்பிட்ட நியூட்ரியன்ஸ் அவங்க எடுத்துக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நோய்கள் அவங்களுக்கு வரும். அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக நம்ம நியூட்ரிஷன் எப்போ எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கு குட் ஹெல்த் இருக்கும். திஸ் இஸ் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபுட், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். That's all. This the lesson came to an end. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துக்கலாம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஃபுட்? எனிதிங் விச் வி இன்ஜெஸ்ட், எனிதிங் விச் வி டேக் through our mouth, it is called as food. Okay. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் பொறுத்த வரைக்கும் there are different டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், சோஷியல், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் மெயினாக எனர்ஜி கிவிங், பாடி பில்டிங், ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது பார்த்தோம்.
அப்புறம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பார்த்தோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங், ஃபேட் வந்து இட்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? வாட்டர் வந்து நம்மளோட பாடியை ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்குது. ஷார்ட் சம்மரி வேணும்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.